பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் மதியழகன். பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் விவரங்கள். மக்களவை தொகுதிகளுக்காக தமிழக பாஜக சார்பில் இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதில் புதுச்சேரி தொகுதியில் நமச்சிவாயம் தற்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார். பாஜகவினுடைய நமச்சிவாயம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியில் பொன் பாலகணபதி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வட சென்னையில் ஆர்சி பால் கனகராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர். பாரதிய ஜனதாவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவராகவும் இருக்கக்கூடிய ஆர்சி பால் கனகராஜ் வட சென்னையில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. திருவண்ணாமலையில் அஸ்வத்தம்மன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இவர் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். அஸ்வத்தம்மன் அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாமக்கல்லில் KP ராமலிங்கம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இவர் திமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்தவர். திமுகவில் இருந்த பொழுது இவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். KP ராமலிங்கம் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. திருப்பூரில் AP முருகானந்தம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இவரும் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். கோயம்புத்தூரை சொந்த மாவட்டமாக கொண்ட இவர் திருப்பூரில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பொள்ளாச்சியில் வசந்தராஜன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கரூரில் VV செந்தில்நாதன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயினி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் SCM ரமேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் முருகானந்தம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. முருகானந்தத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு முருகானந்தம் என்று தான் அவர் குறிப்பிட்ட அளவில் தமிழகத்தில் அறியப்படுவார். தமிழகத்தில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய முருகானந்தம் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறியப்படுகிறது. இவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே போல சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் தேவநாதன் யாதவ் அகில இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தேவநாதன் யாதவ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இவர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர். தோழமை கட்சியை சேர்ந்தாலும் இவர் பாஜகவினுடைய சின்னத்திலேயே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவருக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ராமசீனிவாசனை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவில் மாநில அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இவர் திருச்சி தொகுதியில் போட்டியிடலாம் என்று தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது மதுரையில் பேராசிரியர் ராமசீனிவாசன் போட்டியிடுவார் என்றும் இவர் அந்த சொந்த மாவட்டத்துக்காரர் என்று அறியப்படுகிறார். அதே போல விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சரத்குமார் அவர்களினுடைய மனைவி ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் அண்மையில் இணைத்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வாய்ப்பானது அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல தென்காசி தொகுதி ஜான் பாண்டியன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அவரும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை சேர்ந்தவர் அவர். அதன் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் பாஜகவுடன் இந்த தேர்தலில் கூட்டணி வைத்திருப்பதன் காரணமாக அவர் பாஜக சின்னத்திலேயே தென்காசி தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று 9 தொகுதிகளுக்கு பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 15 தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.